ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது ஒரு காருன்ற ஒரு பொருள் வந்து விலை ஏறக்கூடியதா, அதாவது இறங்கக்கூடியதா எதிர்காலத்தில் அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இதை பற்றி பேச போகிறோன்னா, என்னோட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாருங்க. கேட்டுட்டு நான் வந்து என்கிட்ட இவ்வளோ 10 lakhs rupees பணம் கையில் இருக்குது, நானும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு நான் அதை பற்றி டிஸ்கஷன் தான் இப்போ பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்களும் கார் வாங்குற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அதே மாதிரி சுபாகிரி சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு தாங்க, என்னோட கொலிக்கு, என் கூடயே தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரும் கிடையாது. அவர் வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டார். ஏன் கேட்டார்னா, நம்மகிட்ட ரெனால்டு குவிட் 2017 மாடல் வண்டி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் அவரும் கேட்டிருந்தார், நண்பா நான் ஒரு வண்டி வாங்க போகிறேன், ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நல்ல வண்டியாக ஒரு சஜஷன் பண்ணு, வாங்கி ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. நான் கேட்டேன், எதுக்காக வண்டி வாங்குற அப்படின்னு கேட்டேன். சும்மா மார்க்கெட்டுக்கு போக வர அப்படின்னு கேட்டேன். டெய்லி மார்க்கெட்டுக்கு போக, மார்க்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னா சும்மா 2-3 கிலோமீட்டர் தாங்க, நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது அவருக்கு. அதுக்கு கார் வாங்குன்றாரு. ஏன்டா கார் வாங்க? இல்லைடா, ஊரில் எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, அதனால் நானும் கார் வாங்க போகிறேன் அப்படின்னாரு. இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து இப்போ அவர்கிட்ட நான் எடுத்து சொன்னேன், கார் வந்து விலை ஏறுற பொருள் கிடையாதுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. மேக்ஸிமம் தெரியாத உங்களுக்கு புதுசாக கார் வாங்க போகிறவங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரங்க, அப்புறம் மோட்டிவேஷனில் வந்து நானும் பெரியவன் அப்படின்னு காட்டிக்கிறக்க வேண்டி வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்லாம் யோசிச்சு தான் வாங்கணும். தேவையில்லாமல் அதில் வந்து பொருள் போடாதீங்க. தேவைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. அது நான் தப்பே சொல்லலை. தேவையில்லாமல் அவனுக்கு இவனுக்காக வேண்டி யோசிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணது தான், கார் ஒன்று தேவை இல்லை இப்போதைக்கு, அதனால் வேணாம், நீ யோசிக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் நினச்சிக்கிட்டாரு, ஏன்டா நீ வச்சிருக்க, அதனால் நான் வாங்கக்கூடாது அப்படின்னு, நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்க தோணிட்டார். அடப்பாவியா இந்த மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. அந்த இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு. அப்புறம் சொன்ன பிறகு அவர் என்ன நினச்சார், யோசிச்சார். நான் ஒரு ஐடியாவும் கொடுத்தேன். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, ஒரு நம்ம மாதிரி தான், அவனுக்கு ஆண் பையனும் இருக்காப்புல, அதுக்கு ஒரு கோல்டு வாங்கி போட்டுருங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது சேவிங்கில் போட்டுருங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ எல்லாம் லம்சமாக போட்டு வச்சுட்டோம்னா அது மாதம் பணமும் வரும். ஒரு 5000 அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க, அதில் போட்டுக்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு கோல்டுக்கு போயிட்டாருங்க, தனிஷ்க்கு போய் கோல்டு புக் பண்ண போயிட்டார். இது நான் கொடுத்த ஒப்பீனியன் வந்து, சஜஷன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே அனுபவத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா நான் 2017 ஒரு கார் வாங்கியிருந்தேன். அந்த காரோட விலை வந்து ரெனால்டு குவிட், அது உங்களுக்கு தெரியும், 5,25,000 சம்திங் வந்து ஆன் ரோட் ப்ரைஸு. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். நான் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களே இதே மாதிரி தான் தேவைப்பட்டது. மழை காலம் அதிகமாக இருக்கும் அங்கே நான் இருந்தது, மான்சூன் ஏரியா, 4 மாதம் கண்டினியூ மழை வந்துட்டு இருக்கும், வெளியே போகிறதுக்கு தேவைகள்னா நான் அந்த காரை வாங்கினது வந்து இஎம்ஐயில் தான் வாங்கி அதை கட்டி முடிச்சு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த காரை எனக்கு சொந்தமாச்சு. அது எவ்வளோ வட்டி ஆச்சுன்னா அதை வந்து தனியாக ஒரு டாப்பிக்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து நான் அவருக்கு அதனால சஜஸ்ட் பண்ணேன். அது எவ்வளோ கஷ்டமும் பட்டேன்னு இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி 2017 5,25,000 வாங்கினேன். இப்போ அந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கார் 24 கேட்டதுக்கு அவங்க வந்து 2,20,000 இல்லை 2 லட்ச ரூபாய் பக்கத்தில் தான் போகும் அப்படின்ட்டாரு. அப்போ இப்போ வந்து 2017 2024 7 வருஷத்தில் என்னோட வண்டியோட டிப்ரிசியேஷன் தேய்மானம் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்களேன். 5.4 எவ்வளோ இருக்குது, 2 ரூபா, 3.4 லட்ச ரூபா எனக்கு வந்து நஷ்டம். அதுவும் இஎம்ஐயில் போட்டேன், இஎம்ஐயில் ஒரு லட்ச ரூபா அந்த வட்டி போயிடுச்சு. அப்போ 4.5 லட்ச ரூபா நஷ்டம். அதனால் வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். நான் இன்னொரு வண்டியை புக் பண்ண போகிறேன்னா எனக்கு தேவைகள் இருக்குது, எனக்கு ஒரு அதிலிருந்து வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருந்ததுனால தான் நான் புக் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணா பார்த்துங்க எந்த கார் புக் பண்ணேன்ட்டு. அதனால் நீங்கள் எதுவும் புக் பண்ண போகிறீங்க, புது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. அடுத்து உங்களுக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் பெருமைக்காகவும் மட்டும் வாங்கிடாதீங்க. இது என்னோட பர்சனல் சஜஷன். இதே மாதிரி தான் எனக்கும் நிறைய பேர் அனுபவசாலிகள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாகிரி கிருஷ்ணமூர்த்தி. பாய் பாய்.